ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மம்மி ஆன் போர்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம போலண்டில் இருக்க இந்தியன் எம்பசிக்கு தான் போக போகிறோம். எதுக்கு போகிறோம்னா, என் பொண்ணோட பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பிரி ஆக போகுது. அதுக்காக ரினியூவல் பண்ண அப்ளை பண்ணுறதுக்காக போக போகிறோம். இது வந்து ஜப்பானோட எம்பசி. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே எம்பசி தான் இருக்குது. வேறு கண்ட்ரியோட எம்பசி இருக்குது. ஒரு நாட்டிலையுமே வந்து வேறு கண்ட்ரியோட எம்பசி இருக்கும். ஏன்னா அந்த ஊர்லேருந்து வரவங்களுக்கு அந்த எம்பசி இருந்தால் எதனா இஷ்யூ இல்லை இந்த மாதிரி பாஸ்போர்ட் ரினியூவல் எதுனாலும் அந்த எம்பசியில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து லாஸ்ட்டில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் தான் இந்தியன் எம்பசி இருக்கா. நான் நிறைய கண்ட்ரியோட எம்பசி பார்த்தேன். இது வந்து ஜப்பானோட எம்பசி, ரெசிடென்ட் எம்பசி ஆஃப் ஜப்பானின்னு போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து இந்தியன் எம்பசி. நான் வந்து இந்தியன் எம்பசி warsaw.government.in அந்த வெப்சைட்டில் தான் போய் பார்த்தேன் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு. ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் மைனர் பாஸ்போர்ட்டுக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு செக் பண்ணேன். ஆன்லைன் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் அதை ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட பாஸ்போர்ட் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேஜ் ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். அனாக்ஷர் ஹெச் அப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம குழந்தை வந்து எங்கே பிறந்தா, எந்த ஊரில் பிறந்தா, நாங்கள் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதெல்லாம் டிக்ளேர் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சைன் போட்டு கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் எடுத்துக்கணும், அப்பா அம்மா 2 பேருதுமே. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜெராக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேஜ் ஜெராக்ஸ் பாஸ்போர்ட்டோடது. அதே மாதிரி வீசா ஜெராக்ஸும் எடுத்துக்கணும். டிஆர்சி எடுத்துக்கணும். போலாண்டில் வந்து டிஆர்சினா டெம்பரவரி ரெசிடென்ட் கார்டு, அந்த கார்டு எடுத்துக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கார்டு வச்சுருக்காரு, அதோட ஜெராக்ஸு ப்ளஸ் பாப்பாவோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுவும் எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து யாருனா ஒருத்தர் அப்பா மட்டும்தான் போகிறீங்கன்னா ஸ்பவுஸ் நேம் ஆட் பண்ணியிருக்கணும் பாஸ்போர்ட்டில். அப்படி இல்லைனா வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கேட்குறாங்க, அது எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் நீங்கள் 2 பேருமே போனீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவைப்படாது. இதுக்கு வந்து நாங்கள் 298 zloty வந்து ஃபீ பே பண்ணோம். கிட்டத்தட்ட 300 zloty. நம்ம ஒரு காசு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வரும் கிட்டத்தட்ட. ஒரு வழியாக ஈஸியாக முடிஞ்சிச்சு. 2 monthsல பாஸ்போர்ட்டும் வந்துடும் சொன்னாங்க. பழைய பாஸ்போர்ட் கேன்சலும் பண்ணல, புது பாஸ்போர்ட் வந்தோடனே தான் கேன்சல் பண்ணுவாங்களாம். ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நிறைய போலாண்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு பார்க்குறேன். See you soon.